ஸோ ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஹெட்செட் மேட்ச் விளையாட போகிறோம். சரி ஓகே, ஹெட்செட் மேட்ச்சிட்டு வந்து நான் வந்து ஒரு கன் ஃபஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் கன் அடிக்க முடியாது, எடுத்தாலும் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நானும் வயசு அடிச்சிருவோம்னு சொல்லி பயந்துட்டு போயிட்டுருப்பேன். அப்புறமாட்டி தம்பி எப்படிலாம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கும் சவுட்டில் போட்டு சீக்கிரமாக போட்டு கருப்பேற்றிருப்பேன். ஒருவேளை கம்பேக் கொடுத்துருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பேன் நானும். அடுத்து தப்பாக கன் எடுத்துட்டு வயசு அழுத்தி இப்படியே கொஞ்சம் எடுத்துப்போம். அப்புறமாட்டி ஒன் டேப் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த செகண்டே ஒன் டேப்பு. பாவன் தம்பி கருகிருப்பான். அடுத்த ஆட்டம் போயிட்டு இருக்கும்போது எத்தனை போய் அடிச்சனா வாங்க போகிறேன் சரி அசால்ட்டாக போயிட்டுருப்பேன். நான் நினச்ச மாதிரி அப்படி அடிச்சிருவேன், இல்லை தோற்றுருவேன், யாருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒன் டேப் பண்ணுறது மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. 2 ஆட்டம் செம்மையாக முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஆட்டம் முடிஞ்சு போட்டு இல்லை ஏன்னா தோக்க போகிறோமோன்னு சொல்லி பயத்தில் போயிட்டுருப்பேன். அப்படிலாம் தோக்க முடியாதுன்னு சொல்லி தம்பி ஒன் டைம் மிஸ் ஆகும், ஆனால் விழுந்துருவாங்க. சும்மா சொல்லிட்டு விழுத்துட்டு உண்டு. சரி அழுத்தி பிடிக்க முடியாது, அழுத்தி பிடிக்கல சரி வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அழுத்தி பிடியில் வந்து கொஞ்சம் டேமேஜை கொடுத்து அப்புறமாட்டி டேமேஜை கொடுத்துருப்பேன். மிஸ் ஆகிட்டு வேறு இருக்குது. அழுத்தி பிடியே மிஸ் ஆகா அவங்க சொல்லி ஏதோ 2 அடி அடிச்சு பிடிச்சி விட்ருப்பேன். அது பேர் அந்த கண்ணு பேர் என்னன்னு தெரில, அது ஏதோ பேர் போட்டுருந்துச்சு. அது வந்து என்ன கண் பேருன்னு சரியாக பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போயிருங்க. இந்த பையன் அப்படி ஜாலியாக அப்படி அழுத்தி பிடிக்கிறான் பாருங்களேன். அப்போல்லாம் அழுத்தி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தம்பிக்கு போட்டு விட்டாச்சுங்க ஒன் டேப்பு. அதுக்கப்புறம் சிறுகிற மட்டும்லாம் போட்டு விட்டு கடுப்பேற்றிருப்பேன். நானே பயந்துட்டு போயிட்டுருப்பேன். கம்பேக் கொடுத்தானாண்டு அடுத்தது க்ளோவெல்லாம் போட்டு அப்படியே வீசிட்டு போயிட்டுருப்பான் கண்டுபிடி. அதுக்கப்புறம் எப்படா வெளில வந்துடுவான்னு சொல்லி ஓப்பன்லேயே நின்றுருப்போம் பாருங்க. நிஜமாக எதிர்பார்த்துருக்க மாட்டான். அப்படி சவுட்டிலே போட்டு விட்டு அதே நீங்கள் நினச்சதே தான் சிரிக்கிறேன் போட்டு அப்புறம் போட்டு விட்டு அடுத்த ரவுண்டு வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. கம்பேக் செம்ம கம்பேக், நீங்களே பாருங்களேன். அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருப்பேன். நான் அப்படியே ஹெல்த் ஏற்றிட்டு இருப்பேங்க. நீங்களே பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு பிடிச்சான் அப்படியே அடித்தான். இந்த ரவுண்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு கேட்டலாம். நான் கண்டிப்பாக தோற்றுருவேங்க, எனக்கு எந்த ஒன் டேப்பும் இல்லை. நேரத்தில் அவன் என்ன அடிச்சுட்டு என்ன பண்ண தெரியுமா, நான் ஒன் டேப் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். சுத்தமாக ஒரு ஒன் டேப் கூட விழுந்துருக்காது. நானும் என்ன ஒன் டேப் விழுந்து சொல்லி கடுப்பில் இருந்துருக்கேன். ஏன்டா இப்படி வேறு இதுன்னு தெரில. அந்த நேரத்தில் அவன் அடிச்சுட்டு என்ன பண்ணான்னு பாருங்க. எமௌண்ட்டை போடுவான்னு நினச்சா கன்னை அப்படியே கீழே சுட்டுட்ருக்கான். பாட்டு குட்டியாடா நீ. அது மட்டும் இல்லாமல் நான் அடித்த ஒரு ரியாக்ஷன் சொல்லி என்னை வந்து என் ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. நான் என் கேம் பிளேயை பற்றி எனக்கே சிரிப்பு வருது. இந்த ரவுண்டு அப்படியே அடிச்சிருவான் பாருங்க. நான் நிஜமாக எதிர்பார்க்கலைங்க. ஆனால் அழுகுற மாதிரி தான் இருக்குது, நான் அழுக மாட்டேன். இந்த ரவுண்டு விடக்கூடாது, அடிச்சே தீரணும். ஏன்டா நீ வேறு மூமெண்ட்டாக கொடுக்குற ஒரு மூமெண்ட்டாடா. க்ளோவர்லாம் போட்டுட்டு போயிட்டுருப்பேன். அவன் என்னங்க க்ளோவர் பெப்பர் போட்டுட்ருக்கான்னு சொல்லி வாய் முடிஞ்சதுக்குள்ளே க்ளோவர் போட்டு வெளில முடிச்சு விட்டான். இந்த ரவுண்டு விடக்கூடாது, ரிப்போர்ட்லாம் வேணாம். இந்த ரவுண்டு விட அடிச்சாலும் நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவேன்டா. அடுத்து வந்து நான் ஒன் டேப் ட்ரிப் பண்ணிருக்கும்போது தம்பி ஒன் டேப்பில் ட்ரையே பண்ணுற வேலை அட்ரு இருந்தான். தம்பி வெளில அடி பண்ணாவடா போடு சொன்ன மாதிரி அடிச்சாச்சு. எமௌண்ட்டை போட்டு சிரிக்கிற எமௌண்ட்டை ஒன்றும் ஒரே ஒரு மேட்ச்லாம் ஜெயிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் சிஎஸ் எனக்கு விளையாடலாம். அதுக்கப்புறம் விளையாட்டு என்ன பண்ணுவது, எப்பமோ தொப்பமோ ஆனால் விளையாடுவோம் சிஎஸ் ரங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் முடிச்சுட்டு சிஎஸ் ரங்க விளையாடுவோம். ஒன்றா ஒன் டேப் இல்லைடா வெளிலே வர முடிக்கிறேன்னு காமிச்சிட்ருப்பேன். நீ வெளில வந்தால் தானே என்னால் ஒன் டேப் அடிக்க முடியும். அழுத்தி இப்படி வச்சு போங்க முடியல என்னால். வேறு ஒழிச்சிட்டு வரான். சீல்டை க்ளோவில் உடைக்கிற ஒரு பவர் இருக்கும் கைஸ். அது ஓடிட்டு எதுவும் உடைப்பாங்க, இல்லை ஓடிட்டும் உடைப்பாங்க. அது ஒரு பவர் தூக்கி போடுவாங்க கைஸ். அது என்ன பவர்னு தெரில, அது அப்படி தான் இருக்கும். ஏறி ஒரு வைப்பான் பாருங்க, நிஜமே நினச்சி பார்க்கல கைஸ். நான் க்ளோவர் போட்டு போயிட்டுருப்பேன், அப்படியே அடிச்சிடுவான் பாருங்க. நான் அடிச்சு சொல்கிறேன் அடிச்சிடுவான். நான் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்ருப்பேன். அவன் திரும்ப சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அடிப்பான் பாருங்க. நீங்களே அந்த அடி வாங்குற சுகத்தை பாருங்க.
நினைப்பேன் நான். இந்த ஆட்டி கூட சீல் அடிச்சுட்டு இருக்கேன். தம்பி சீல் க்ளோவால் போட்டு வந்துட்டு இருப்பான். எனக்கு ஒரு ஒன் டைமே உழுவல. அவனுக்கு உழுவில் தோட்டம் இந்த மேட்ச் அப்படின்னு வச்சுட்டு இருப்பேன். கடுப்பாவது எந்த ஒன் டைம் உழுவல. அவனும் சீல்டு போட்டு அழுத்தி பிடிக்கிறானா ஒன் டைம் பிடிக்கணும்னு தெரியல. ஒன்றும் புரியலைங்க எனக்கு. அழுத்தி பிடிச்சா ஒரு செகண்ட் அழுத்தி பிடிச்சிடலாம். ஆனால் நம்ம ஒன் டாப் தான் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. முடிச்சுட்டா நான் பண்ணுறேன் ஒன் டாப் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இருக்கும்போது மனசு உடச்சிட்டேங்க. எனக்கு ஒரு ஆட்டத்தை நானும் தோட்டவே கூடாது. என் நாளைக்கு எல்லாம் முடிச்சு விட்ருவான் தான் இனிமேல். இல்லைங்க தலையை கட்டிட்டு இருக்கான். ஓ லோவாலே அப்படி தானா. ஜெயிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாக பண்ணுங்க ஓகேங்களா. ஒருலாம் தோத்துட்டீங்களா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தோத்துட்டீங்களா நான் ஜெயிச்சிட்டேன்னா 2 பேரும் பண்ணுங்க ஓகேங்களா. எஸ் இவன் அடிச்சுட்டு பேசுகிறதுக்கப்புறம் அடிச்சிட்டான் பார்த்தீங்களா. ரிப்போர்ட் கொடுப்பான்டா அவனுக்கு, கவலைப்படாதான். நான் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்கிறேன். ரிப்போர்ட் கொடுக்கல. ரியலாக ஆக்கராக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஆனஸ்கருக்கு வந்துடும். சரி ஓகே கைஸ். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இருக்கும்போது என்னங்க டாட்டா போட்டுருக்கோம். இந்த அடிச்சு வச்சிட்றான். எனக்கு அழுகு வருதுங்க. டாட்டா பார்த்தா அவ்வளோதான். அவரை தோத்தன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சும்மா சார் நான் பிள்ளை இல்லை 7 ஆட்டமே ஜெயிக்கிறேன். படுத்துட்டு இருப்பான். நாட்டில் அப்படியே அடிச்சுடாம பாருங்க. அதுக்கு நம்ம படுத்துக்கவே கூடாது. இந்த ஆட்டை ஜெயிச்சே தரணும் கைஸ். என்னோட ஈகோலாம் என்னன்னு இப்போ காட்ட போகிறேன்.